எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாயங்கால நேரத்தில் ஏதாவது ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். இன்னைக்கு நம்ம 6 வித்தியாசமான சூப்பரான ஸ்நாக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1.5 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மறுபடி கலந்து விடுங்க. தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்ல கெட்டியாக பிசைங்க. மாவில் அதிகமாக தண்ணி ஊற்றி ரொம்ப சாஃப்டாக ஆயிடாமல் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா பிசைங்க. மாவை மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங்கை செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடுசா நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, பொடுசா நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பொடுசா நறுக்கின 1/4 கப் குடமிளகாய், துருவின கேரட் 1/4 கப், துருவின முட்டைகோஸ் 1/4 கப் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தாள் வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பன்னீரை துருவி வச்சிருக்கேன். இது 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த துருவின பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 இல்ல 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். கடைசியா பொடுசா நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் பண்ணிடலாம். மாவை சின்ன சின்ன பால்ஸா பிரிச்சு உருட்டிக்கலாம். சப்பாத்தி கல்லில் ஒரு மாவு உருண்டையை வச்சு மேலே கொஞ்சம் மாவை தூவி மெலிசாவும் இல்லாமல் கனமாவும் இல்லாமல் மீடியமாக உருட்டிக்கோங்க. இப்போ நடுவில் கொஞ்சம் ரெடி பண்ண பன்னீர் ஃபில்லிங்கை வச்சு மாவோட ஒரு பக்கத்திலிருந்து இப்படி மடிச்சு விட்டுக்கிட்டே வாங்க. பார்த்தீங்களா நான் எப்படி செய்கிறேன்னு? இப்படியே செய்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வரும். மேலே கொஞ்சம் மாவு அதிகமாக இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாட்ல தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு ஸ்டீமரில் ரெடி பண்ண மோமோஸை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு மூங்கில் ஸ்டீமர் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எது இருந்தாலும் இல்லை இட்லி குக்கர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டை மூடி வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. நிமிஷம் ஆயிடுச்சு. மோமோஸ் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. மோமோஸை ஸ்டீமர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். சூடான இந்த மோமோஸை டேஸ்டியான மோமோ சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. சுவையான பன்னீர் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். ஸோ நீங்கள் வெளியில் கடைக்கெல்லாம் போக தேவையில்ல, வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம்.
முதல்ல எல்லா காய்கறியும் வேக வைக்கலாம். அதுக்கு குக்கரில் 3 உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுறேன். அடுத்து 3 மீடியம் சைஸ் கேரட் நறுக்குனது, 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி போடுங்க. ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்க்குறேன். அடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் 2 கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு நல்லா 5 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பாருங்க, காய்கறி எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போது ஒரு மேஷர் வச்சு இல்லைன்னா ஒரு மத்து வச்சு இந்த காய்கறி எல்லாம் நல்லா மேஷ் பண்ண போகிறோம். காய்கறி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. பாவ்பாஜி மசாலா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பெரிய சைஸ் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் நான் 100 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் சேர்க்குறேன். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாவ்பாஜி மசாலா ரீக்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. மூணு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது போட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் பச்சை மிளகாய் போடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் 2-3 நிமிஷம் வதக்கணும். அப்புறம் 5 மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கினது சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது மசாலாஸை சேர்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் பாவ்பாஜி மசாலா தூள் போடுங்க. நீங்கள் பண்ணுற மசாலாக்கு ஏற்ற மாதிரி மசாலா பவுடர்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. குடமிளகாய் வதங்கினதும் இதில் மசிச்சு வச்ச காய்கறியை சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. பாவ்பாஜி மசாலா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. காய்கறி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாவ்பாஜி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஒருவேளை மசாலா ரொம்பவே திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றலாம். அப்போ சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கலர்லாம் நல்லா ரிச்சாக இருக்கும், ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். இந்த கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது கலர் சேர்க்காம நேச்சுரல் கலர்லேயே பண்ணுறோம். கலர் விட நம்மளுக்கு ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். பாவ்பாஜி மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு, எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம பாவ் பன்ஸை டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தவாவில் கொஞ்சமாக வெண்ணெய் போடுங்க. பன்னை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி மேலே கொஞ்சம் வெண்ணெயை தடவுங்க. பன் ஒரு பக்கம் கோல்டன் கலருக்கு மாறினதும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பன்னை டோஸ்ட் பண்ணதும் உடனே சூடாக மசாலாவோட சர்வ் பண்ணுங்க. இந்த அருமையான பாவ்பாஜி மசாலா ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு காமிச்சதுலேயும் உங்களோட ஷேர் பண்ணதுலேயும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்ல இருக்கிற ஓரெல்லாம் கட் பண்ணிட்டு பிரெட்டை நல்லா ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரெட் பீசஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோட்ல கோர்ஸ் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்ச பிரெட் ஸ்லைசஸை ஒரு பவுலுக்கு மாற்றி
இது கூட 3 வேக வச்சு தோல் எடுத்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு சேர்க்கிறேன். இது கூட பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம், பொடுசா நறுக்கின பச்சையும் சிவப்பு குடமிளகாய அரை கப் அளவுக்கு சேர்க்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய விதை எடுத்துட்டு பொடுசா நறுக்கி சேர்க்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு கையளவு நறுக்குன ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். பிரெட்டையும் உருளைக்கிழங்கையும் நீங்க செய்ய போற பிரெட் ரோல்ஸ் கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்னா திரட்டி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. உள்ளங்கையில கொஞ்சமா எண்ணெயை தடவி கொஞ்சம் கொஞ்சமா பிரெட் கலவை எடுத்து நீல வாக்கு ஷேப்ல பண்ணி வைங்க. இதே மாதிரி எல்லா கலவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 3 டீஸ்பூன் சோளமாவு எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணியா இல்லாம ரொம்பவும் திக்கா இல்லாம கரைச்சுக்கோங்க. ஒரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸை நான் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறேன். ஷேப் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ரோல்ஸை சோள மாவு கலவையில டிப் பண்ணி எடுத்து எல்லா பக்கமும் பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ரோல்ஸையும் சோள மாவுல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல பெரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில பொரிக்க தேவையான எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ரோல்ஸை மெதுவா ஒன்று ஒன்றா போடுங்க. இதை நம்ம பேட்சஸ்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போதான் நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆகும். எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயில இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். இந்த பிரெட் ரோல்ஸை சூடா நீங்க மேயோனைஸ் இல்லனா புதினா சட்னி இல்லனா டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்டார்டர், செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸி, சட்டுன்னு சீக்கிரமா செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் கார்லிக் பட்டர் ரெடி பண்ண போறேன். அதுக்கு ஒரு பவுல்ல 100 கிராம் உப்பு இல்லாத வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுல 3-4 பல் பூண்டை துருவி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க இட்டாலியன் சீசனிங் கூட சேர்த்துக்கலாம். கார்லிக் பட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியா வச்சிருங்க. நெக்ஸ்ட் 200 கிராம் மொட்சரெல்லா சீஸை மீடியம் சைஸ் கிரேட்டர்ல துருவிக்கோங்க. சீஸை துருவனதும் எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்து டோஸ்டீஸ்க்கான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் வேக வச்ச சோளம் போடுங்க. 1 கப் சிவப்பு குடமிளகாய் பொடியா நறுக்குனது, 1 கப் பச்சை குடமிளகாய் பொடியா நறுக்குனது, 1 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்க சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா பொடியா நறுக்கின பூண்டு, அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 கப் துருவன மொட்சரெல்லா சீஸ் போடுங்க. அடுத்து கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குன்னு. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் எடுத்து தனியா வச்சிருங்க. டோஸ்டீஸ் பண்றதுக்கு எல்லா இன்கிரிடியன்ஸையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம டோஸ்டீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு 2 பிரெட் ஸ்லைஸை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பிரெட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸ்லயும் வெண்ணெயை தடவுங்க. ரெடி பண்ண ஃபில்லிங்கை கொஞ்சமா ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேல வைங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸை மேல வச்சு க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சாண்ட்விட்சை டோஸ்ட் பண்ணிக்கலாம். பேன்ல கொஞ்சமா வெண்ணெயை தடவி மெதுவா ரெடி பண்ண சாண்ட்விட்சை பேன்ல வைங்க. மேல கொஞ்சமா வெண்ணெயை தடவி
பேனை மூடி வச்சு கொஞ்ச நேரம் டோஸ்ட் பண்ணுங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. பாருங்க, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது அடுத்த பக்கம் திருப்பி போட்டு பேனை மூடி வச்சு கொஞ்ச நேரம் டோஸ்ட் பண்ணுங்க. அப்போது உள்ளே இருக்கிற காய் வெந்து சீஸும் நல்லா உருகிடும். பாருங்க, சீஸ் நல்லா உருகிட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது குயிக்காக செய்யணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இதை கெச்சப்போட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் பண்ண மற்ற சாண்ட்விச் ரெசிபீஸோட 2-3 லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து கூட நீங்கள் செய்யலாம். சாண்ட்விச்சஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா வேறு என்ன மாதிரி சாண்ட்விச்சஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் பேல்பூரி செய்ய ஒரு 100 கிராம் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இந்த பொரியை ஒரு கடாயில் வச்சு கலர் மாறாமல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி வறுக்கிறதால பொரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக கிடைக்கும். 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டா போதும். ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. பேல்பூரி செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பவுலில் வறுத்த பொரியை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் நம்கீன் இல்லைனா மிக்ஸ்சர் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை, வேக வச்சு தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு, பொடுசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், விதையை எடுத்துட்டு பொடுசா நறுக்குன கொஞ்சம் தக்காளி, கடைசியாக மேலே தூவ கொஞ்சம் தக்காளியை தனியாக எடுத்து வைக்கிறேன். ஒரு போல் சேவம் தூவுங்க. ஒரு போல் பாப்படியை சின்ன சின்னதாக உடைச்சு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் சாட் மசாலா தூள், பொடுசா நறுக்கின கொத்தமல்லி இலை, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புதினா கொத்தமல்லி சட்னி, 2 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேரிச்சம்பழம் சட்னியும் சேர்க்குறேன். இந்த சட்னி அளவு எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு முடி எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேல்பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை கலந்து முடிச்சதுமே சர்வ் பண்ணிவிடுங்க. இல்லைனா பொரியில் கிறிஸ்பினஸ் குறைஞ்சிடும், சாகி ஆகிடும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி உடனே சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பர் டேஸ்டியான இந்த பேல்பூரி சாட் நம்ம ஈஸியாக வீட்டில் செய்யலாம். ஸோ இனிமேல் நீங்கள் கடைக்கு தான் போய் சாப்பிடணும்னு இல்லை, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதில் சேர்க்குற சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்வீட் டாமரன் சட்னி, அதாவது இனிப்பு புளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி இதில் 10 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி இந்த பேனில் போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழ துண்டுகள் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து இதில் 1/2 கப்பு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட் இல்லைனா காலா நமக், இது சாட்டுக்கெல்லாம் நல்லா போடுவாங்க, நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் வெல்லம் பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதை வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு இனிப்பு புளி சட்னி தயாராக இருக்குது. அடுத்தது நம்ம புதினா சட்னி செய்யலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. புதினா சட்னி தயாராக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பன்னீர் சீஸ் பால்ஸ் செய்ய நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் கிரேட் பண்ணுங்க. இதோட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்க்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் விதையை எடுத்துட்டு பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். கொத்தமல்லி கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் போடலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரண்டு வர வரைக்கும் பசையணும். ப்ராசஸ் சீஸ் கியூப்ஸை சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சிருங்க. செஞ்ச பன்னீர் கலவையிலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டாக தட்டி ஒரு சீஸ் கியூபை நடுவில் வச்சு உருட்டுங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பாலாக இருக்கணும். ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் போட்டு வச்சிருங்க. சின்ன கிண்ணத்தில் 3 டீஸ்பூன் சோள மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருங்க. பன்னீர் பால்ஸை இந்த சோள மாவில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிருங்க. அப்போ ஃப்ரை பண்ணும்போது ஷேப் மாறாமல் இருக்கும். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. பன்னீர் பால்ஸை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. அடுப்பை கம்மியாக வச்சு போறீங்க. அப்போதான் உள்ள வரைக்கும் வேகும். லைட்டாக திருப்பிக்கிட்டே இருங்க. அப்போதான் ஈவன் ப்ரௌன் கலர் வரும். பாருங்க, பன்னீர் சீஸ் பால்ஸ் நல்ல ரிச் கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு. எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. இதை சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ செஞ்சு உடனே சர்வ் பண்ணுங்க. இதை டொமேட்டோ கெச்சப்போட பரிமாறுங்க. ஆறு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள்.